ட்ரிம்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுருக்கேன் சப்வூஃபருக்கு லைனிங் கொடுக்கறதுக்காக. ஸோ கைஸ், சப்வூஃபரோட பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோக்கோன்னு ஒரு பிராண்டு. ஹாய் கைஸ், வெல்கம் டு கார் கல்பிரிட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்வூஃபர் மாட்டலான்னு பக்கத்தால் இருக்க மெக்கானிக் ஷெட் வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானே சப்வூஃபர் மாட்டலான்னு ட்ரை பண்ணி ஒயரிங் கிட்டெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணேன். அந்த ஒயரிங் கிட்டில் இருக்கிற ஒயர்ஸ் பார்த்ததே நம்மளுக்கு லைட்டாக பயம் வந்துடுச்சு. எங்காச்சும் தெரியாத விஷயத்தை மாட்டிக்கின பிரச்சனையாயிரும் அப்படின்னு. ஆக்சுவலாக அது மாட்டுறதுக்கான கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸும் நம்மக்கிட்ட இல்லை. கட்டிங் பிளேடு, அந்த டைட் பண்ணுற ஸ்பேனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இல்லை. சரி, எது கொம்புன்னு சொல்லி கடையிலேயே மாட்டிக்கலான்னு சொல்லி போயிட்டுருக்குறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே, நான் உங்களுக்கு கேரேஜ் போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஸோ கைஸ், சப்வூஃபரோட பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோக்கோன்னு ஒரு பிராண்டு. அண்ட் ஒயரிங் கிட் பார்த்தீங்கன்னா நான் லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒயரிங் கிட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1100 வந்துச்சு. அண்ட் நம்ம என்ன ஸ்டீரியோ செட் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சோனியில் A410 BTங்கிற ஒரு மாடல். இது பார்த்தீங்கன்னா 2 சேனல் அவுட்புட் கொடுக்குற ஸ்டீரியோ செட்டு. இதுலேயே ஒரு 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்திங்கன்னா 4 சேனல் ஆம்பிளிஃபையர் மாட்டுற மாதிரி ஒரு ஸ்டீரியோ இருக்குது. இதுலேயே லைக் மல்டி கலர்ஸ் எரியும். இதில் சிங்கிள் ப்ளூ கலர் மட்டும்தான் எரியும். இது நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடுறேன் சவுண்ட் சிஸ்டமோட எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி. ஓகே, ஆக்சுவல் பிளான் பார்த்தீங்கன்னா கடையில் போய் மாட்டுறதான். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா கடையில் கூட்டமாக இருக்கிறதுனால இன்றைக்கி மாட்ட முடியாது, நாளைக்கு மார்னிங் கார் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு சப்வூஃபர் இன்றைக்கி மாட்டி ஆகணும்னு சொல்லி இருக்கிற க்யூரியஸ்னஸ்னால் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சோர்ஸ் பண்ணி நைட்டு நானே வீட்டில் மாட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்த கிளிப்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுருக்கேன் சப்வூஃபருக்கு லைனிங் கொடுக்கறதுக்காக. எந்த ட்ரிம் கழட்டினாலும் பத்திரமா இந்த லாக்கு மட்டும் கழட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் மறுபடியும் மாட்டும்போது ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு அடுத்து இந்த ஒயரிங்கெல்லாம் லூஸாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு ஒரு டேப் அடிச்சுட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த சர்ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எப்பாச்சும் தான் இந்த ட்ரிம்ஸ் எல்லாம் கழட்டுவோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு தெரியும். ஓகே, ஆஃப்டர் நான் இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயருக்கு நான் ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். லைக் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணும்போது மிஸ்ப்ளேஸ் ஆகாமல் லைட்டாக இந்த மாஸ்கிங் டேப் வச்சு லைட்டாக இங்கே அங்கங்கே லைட்டாக ஒட்டி விட்டுறேன். ஒட்டி விட்டு நான் உங்களுக்கு சப் ஒயர் எடுக்கும்போது கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதாக பார்த்தீங்கன்னா பவர் கேபிள். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த ஸ்ப்ளிட் எண்டு மட்டும் கழட்டி விட்டு அந்த சப்வூஃபர் ஒயர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்ரிக்கு மாட்டுற மாதிரி ஒரு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. அதை மாட்டிட்டு லைட்டாக இந்த இடத்துல எட்ஜ் இருக்கும். இதை வச்சு டேப் வச்சு கவர் பண்ணிடுங்க. நான் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு காட்டுறேன். மெயின் மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் விட்டுட்டு 2ஆக மடித்து இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு நல்லா ஃபுல் டைட் பண்ணிடுங்க. இழுத்தாக வரக்கூடாது. நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தால் வரக்கூடாது. அந்த அளவுக்கு இது பண்ணிவிட்டு நடுவில் அந்த கட்டிங் ப்ளையர் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டேப் அடிச்சிடுங்க இதையும் சுற்றியுமே. ஏன்னா வெளியே பவர் இதாகக்கூடாது. ஓகே, நான் உங்களுக்கு இந்த இதையும் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சம்வாட் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லா லாக் ஆகிருச்சு. தென் நான் உங்களுக்கு பேட்டரியில் எப்படி கனெக்ட் பண்ணணும் அண்ட் ஃபியூஸ் எப்படி மாட்டணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் இந்த வழியாக உள்ள இது இன்சர்ட் பண்ணியிருக்கோம். நான் கரெக்டாக இங்கே ஆக்சுவலாக இங்கே வரும். இந்த இடத்துல ஃபியூஸ் பாக்ஸ் லொக்கேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் பாக்ஸ் மாட்டிட்டு இதுக்குள்ளே எக்ஸஸ் ஒயர் மறுபடியும் உள்ளே துணிச்சிட்டு உள்ளே நான் காட்டுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும். நம்ம ரிமூவ் பண்ணதான் அந்த சைடு. ஸோ இந்த ஒயர் எகெயின் உள்ள டேஷ்போர்ட்குள்ளே கொண்டு போய் அந்த சைடு கொண்டு வரணும். ஒன்ஸ் நான் இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக கெஸ்ஸு வாங்குது. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபியூஸ் மாட்டி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ப்ராப்பராக ஃபியூஸ் மாட்டி அண்ட் இங்கே பேட்ரி டெர்மினல் இங்கே வச்சுருக்கிற இப்போதைக்கு அப்படியே ஃபியூஸ் பாக்ஸுக்குள்ளே கொண்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீட் இன்சுலேட் பண்ணி பக்காவாக ஷோரூம் ஃபினிஷ் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒயர் இங்கே கிடக்கும். அது அப்படியே பின்னாடி லைன் எடுத்துகிட்டு போகணும். பின்னாடி உங்களுக்கு லைன் கொண்டு போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன்.
கைஸ் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் அவுட் எடுக்கிறதுக்கு பவர் எடுக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டு கழட்டிட்டோம். இந்த கேபிளை இதுக்குள்ளே கொண்டு போய் பின்னாடி கியர் வரைக்கும் கொண்டு போகணும். அண்டு பார்த்தீங்கன்னா சப்வூஃபரில் 3 லைன் வரும். ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் பவர் சப்ளை, செகண்ட் வந்து கிரவுண்டு நெகட்டிவு, மூணாவது வந்து ஆர்இஎம்பாங்க. லைக் வந்து எப்படின்னா சாவி போட்டால் சப்வூஃபர் ஆன் ஆகிற மாதிரி, இல்லாட்டி சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணுற அப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து லைன் எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செட்டுக்கு வர பவர் சப்ளைலேருந்து லைன் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா செட்டு வந்து நான் கீ போட்டால் ஆன் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். அண்ட் வந்து ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சுவிட்ச் போட்டால் மட்டும் ஆன் ஆகிற மாதிரி சப்வூஃபர் செட்டப் பண்ண போகிறேன். அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டு லெஃப்ட் ரியர் அவுட் கொடுக்கறதுக்கு ஸ்டீரியோவில் ஒயர் எடுத்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வழியாக கொண்டு வந்து அப்படியே பின்னாடி நான் இது கழட்டி இதுக்குள்ளே கொண்டு போகல, ஜஸ்ட் நான் மேலே அப்படியே கொண்டு வந்துட்டேன். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியர் வந்து இப்போ என்ன கிரவுண்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கருக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அதுலேருந்து கிரவுண்ட் எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ் ரிமூவ் பண்ணும். நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு கன்டினியூ பண்ணுறேன். நான் வந்து பெருசாக சிம்பிளாக முடிஞ்சிடும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் சரியான டாஸ்க்கு, காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. பட் ஸ்டில் நம்மளுக்கு ஒரு ஹாபி இந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்கணுன்னு அதுக்காக தான் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து என்கரேஜ் பண்ணுங்கள். சப்போஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டுக்கு வந்து அந்த இக்னிஷன் போட்டால் ஆன் ஆகிற மாதிரி ஒயரிங் எடுத்து சப்புக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ஒயரிங் வேலை பார்க்கும்போது எப்போவுமே பாசிட்டிவ் டெர்மினலை கழட்டி வச்சுக்கோங்க, அதுதான் சேஃப். ஏன்னா ஃபியூஸ் கிண போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிடும். எப்போவுமே ஒயரிங் வேலை பார்க்குறீங்கன்னா பாசிட்டிவ் கழட்டி வச்சுட்டு வேலை பாருங்கள். தென் முடிச்சுட்டு வந்து எகைன் மாட்டிக்கங்க. ஓகே, நம்ம இதை கழட்டிட்டு தென் வந்து உள்ள ஸ்டீரியோ ஒயர் கனெக்ஷன் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சரி இந்த கீ போட்டால் ஆன் ஆகிற ஒயர் கண்டுபிடிச்சி இதில் அந்த கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதை அப்படியே பின்னாடி கொண்டு போகணும். சரி ஓகே கைஸ், இந்த பிளாக் ஒயர் அப்படியே பின்னாடி கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். பெரிய ஒயர் தெரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக பேக் பண்ணிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிப் டேக் போட்டு நீட்டாக பேக் பண்ணி பின்னாடி கொண்டு போகிறோம். கிரவுண்டு வந்து இங்கே எங்காச்சும் இருந்து எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலி கைஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து இந்த ஸ்பீக்கருக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்து அந்த பாக்ஸ் போட்டிருப்போம். அந்த பாக்ஸ்லேருந்து நெகட்டிவ் எடுத்து அப்படியே பாக்ஸ்குள்ளே ஒரு ஹோல் இருந்துச்சு, அந்த வழியாக ஒயரை வெளியே கொண்டு வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஒயரையும் சப்வூஃபரில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஆடியோ நைட் டெஸ்ட் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டேன். தென் வந்து மார்னிங் எங்கிரிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக ஒயரிங் சீலு நான் வந்து கிரவுண்டு மாட்டிட்டு அப்படியே ஒயரில் மேலாப்பில் மாட்டி விட்டேன். அதுக்கெல்லாம் மறுபடியும் கழட்டி டேப் அடித்து பக்காவாக சப்வூஃபர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.